பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 4:11 வாசிக்கிறோம். பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவத்தண்ணீர் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். ஜீவ தண்ணீராகிய அவரை நாம் பருகுவதனால் நமக்கு கிடைக்கும் சில நன்மைகளை நாம் பார்ப்போமா? நித்திய ஜீவன், சுக ஜீவன், சரீர அழிவு, மரணம் இவற்றை பற்றி அச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி முதிர்வயதாகி வருவதை எதிர்பார்த்து கடந்து செல்கிறது. சுகவீனங்கள் அடிக்கடி நம்முடைய பலத்தை இழக்க செய்கிறது, நம்முடைய மகிழ்ச்சியை அளிக்கிறது. நாம் ஜீவ தண்ணீரை பருகும்போது நமக்கு பழக்கப்படாத முற்றிலும் வேறுபட்டதுமான வாழ்வு கிடைக்கும். பரலோகத்தில் உள்ள எந்த பொருளும் அழிந்து போவதோ, முதிர்வடைவதோ, சிதைந்து போவதோ, பழுதடைவதோ, பலவீனமடைவதோ இல்லை. ஜீவ ஊற்று இவைகள் எல்லாவற்றிற்கும் நீக்கிவிடுவதால் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக சமாதானம். இயேசுவானவர் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்றார். ஜீவ ஊற்று எல்லா மரணத்தையும் சரீர அழிவையும் நிறுத்துவது மட்டுமல்லாமல் அமைதியின்மை ஒரு முடிவை தருகிறது. அதை குடிப்பவர்கள் வெறும் மகிழ்ச்சி அடைவார்கள். முடிவற்ற எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானத்தை அனுபவிப்பார்கள். பரலோக சமாதானம் எப்படி இருக்கும் என்று நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? நாம் இனிமேல் பயப்படுவதில்லை. அழுவதோ, புலம்புவதோ, கண்ணீர் வடிப்பதோ இல்லை. நமக்கு பூரண சமாதானம் உண்டு. 3. புத்துணர்வு. வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். ஜீவ ஊற்றிலிருந்து தண்ணீர் அருந்துபவர்கள் மனநிறைவு பெறுவது மட்டுமல்லாமல் புத்துணர்ச்சி அடைந்து பலன் பெறுவார்கள். உங்கள் உடல் முழுவதும் இளமை பலன் நிறையும். நம்முடைய வாழ்க்கையில் மிக சாதாரணமாக சோர்வு, உபாதைகள், வலிகள் யாவும் இந்த ஜீவ ஊற்றிலிருந்து பருகும்போது நீங்கிவிடும். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது நம் சரீரத்திலே பாயும்போது அந்த தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் பாய்கிறபடியால் அவைகளின் கனிகள் புசிக்கும். அதுபோல அந்த இலைகள் அவிழ்த்தக்குமானவைகளாகும். எனவே அந்த நீரூற்று நம்முடைய சரீரத்திலே பாயும்போது நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் நீங்கள் நானும் கொழுந்து விற்று எரியத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த நீரூற்றை உங்களுடைய வாழ்க்கையிலே, அது உங்களுடைய சரீரத்திலே நீரூற்றாய் உருவாகத்தக்க நீங்கள் ஒப்புக்கொடுப்பீர்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.